படத்தை எடுக்க வர்ற இயக்குனர்கிட்ட முக்கியமாக எந்த விஷயத்தில் பயிற்சி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் ஒரு இது என்னென்னா பாஸ்டில் ஒரு 40 years 30 years பேக்கு டைரெக்ஷனுக்கு வந்தாங்கன்னா அந்த டைமில் வாகினி டைமில் நம்ம பேசிட்டு ஸோ அந்த வாகினி டைமில் வந்தாங்கன்னா யாருன்னா புதுசாக டைரக்ட் பண்ண வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு போய் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. 45 years பேக்கெலாம் அங்கே ஒரு 6 மாதம் ட்ரைனிங் ஆனப்புறம் தான் நெக்ஸ்ட்டு இது. ஏன்னா எங்கே கட் பண்ண முடியும் இந்த ஷார்ட்டை எடுக்கிறோமே, இதை கட் பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் கட் பண்ணுறது அதை எப்படி எலிவேட் பண்ணுறது இதெல்லாம் எடிட்டர் பண்ணாலும் ஒரு 2 ஷார்ட் எடுக்கும்போது அது ஒட்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்காவது தெரிஞ்சால் தான் ஸோ அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொடுத்து தான் அப்புறம் தான் டைரக்டர் ஆக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சில பேர் அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. சில பேர் கதை இருந்தால் போதும்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க, அவங்க ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க. மேபி ஒரு நல்ல கேமராமேனோ அதை எடுத்தால் சம்வேர் அதை கவர் பண்ணிவிடுவாங்க அதை. பட் இருந்தாலும் அவங்களுக்கு சம் நாலேஜ் ஆஃப் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரிஞ்சால் பெட்டருன்ற. ஸோ அவங்க ஒரு 2 ஷாட் எடுக்கணும், சடனாக ராங் லுக் வரும், ராங் ஆப்போசிட் ஆங்கிள் கட் பண்ணுவாங்க, அது ரெண்டும் ஒட்ட முடியுமா இல்லையான்றது அங்கே தெரியாது. நம்ம எடிட்டிங் ரூமில் ஒட்டின அப்புறம் தான் தெரியும், ஐயோ இது என்னது இப்படி இருக்குன்ட்டு. அப்போ இட்ஸ் டூ லேட். ஸோ ஒரு பேசிக் ட்ரைனிங் இந்த எல்லாத்துலேயும் இருந்தால் அவங்களுக்கு பெட்டர். அப்போ தான் அவங்க கூட அவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட வேலை கான்ஃபிடெண்ட்டாக வாங்க முடியும். எடுக்கிறது தான் அது மாதிரி எடுக்கிறாங்க, அதை கரெக்ட் பண்ணாமல் எடிட் பண்ணுறது தான் சில பேர் அந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி என்னென்னா ரொம்ப கேட்டான்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் அது மெயினாக பேசிக்காக ஒரு கிராமர் தெரியாததுனால நடக்கிற விஷயமாக தான் அது தவிர அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் ஆக்சுவலாக. பட் அது நிறைய பேர் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி